நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் பிரச்சனையில் சிக்கி வெளியீடு தள்ளி போனது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஏமாற்றமா? மிகப்பெரிய ஏமாற்றங்க. சரியான வெறி கோபத்தில் இருக்கிறேங்க. நான் எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படு லாஸ்ட்டு படம் தெரியும். அப்போ எவ்வளோ ஒரு ஆசையாக ஆர்வமாக இருப்பான். ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தே ஆகணும்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட்டுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ கடைசியாக இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுங்க. நான் என்னோடய ஸ்டேட்டஸ் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நிறைய லைனாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ வச்சுருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் யார் பண்ணுற சதியோ எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு. ஆனால் படம் நாங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும், நாங்கள் பார்த்தே ஆகணும். சென்சார் பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நடக்கிறது சகஜம்தான். ஆனால் விஜய் இப்போ கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறப்ப ரசிகர்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்குது. அவர் ஒரு அரசியல் தலைவராக போகிறாரு. அதனால் இந்த ஒரு ட்ரிப் இது மாதிரி சென்சார் ப்ராப்ளத்தை பெருசு பண்ண வேண்டான்னு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஆமாம், ஏமாற்றமாக இருக்குது. டிக்கெட் வேறு புக் பண்ணி எல்லாம் ஏமாறுறதா தள்ளி போனதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. மன உளைச்சலாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது கவர்மெண்ட் பண்ணுற வேலையாதுன்னு பார்க்குறேன். வேறு என்ன மட்டும் சொல்கிறது இல்லை, இது ஏமாற்றலாம் இல்லைங்க, எப்போவுமே வர்றது தான். எப்படி லேட் ஆனாலும் நாங்கள் போய் தேட்டரில் போய் பார்க்க தான் போகிறோம். நாங்கள் படத்துக்காக வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். மக்கள் குரல் பகுதியில் பல்லடம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.